கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவைப் போல அன்பானவர்கள் இந்த பூமியிலும் இந்த கடவுளையும் நீங்கள் பார்க்க முடியாது. இயேசு அன்பாகவே இருந்தார். பாவிகளை நேசித்தார். வியாதி உள்ளவர்களை தொட்டு சுகமாக்கினார். அவர் இருக்கும் வரை நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பினால் தான் நமக்காக சிலுவையை சுமந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு அளவிட முடியாது. அதை காட்டிலும் பிதாவின் அன்பு மிகவும் பெரியது. தன் குமாரன் என்று பாராமல் நமக்காக இயேசுவை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பரிசுத்த வேத வசனம் குறிப்பிட்டுள்ளது. அவர் அன்றுதான் அப்படிப்பட்டவர் என்று நிலை. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்பொழுதும் அன்புள்ளவராகவே இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமானவர். உங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். இன்றும் அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதாவது அவரை அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடம் வாங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். என் மகனே, என் மகளே, என்னிடத்தில் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றார். அவரிடத்தில் வருகிற யாவருக்கும் ஒரு நன்மை குறைவுபடாது என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலேயாவது வருவாயா என் மகனே, என் மகளே என்று அவர் கூப்பிடும் நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். பிறகு சந்தர்ப்பம் வருமா வராதா என்று தெரியாது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சரிங்களா சகோதர சகோதரிகளை? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.